சென்றார். வேலைக்கு செல்லும் பொழுதே செய்தித்தாள் வாசிக்கும் பழக்கமும் ஏற்பட்டது. அதனால் அவருக்கு அரசியலின் மீது பெரும் ஆர்வம் இருந்தது. அவருடைய குடும்பத்தினர் ஒத்துழைக்காமல் திருவனந்தபுரத்தில் இருக்கும் தனது மற்றொரு மாமாவின் காய்கறி கடையில் வேலைக்கு சேர்ந்தனர். அங்கும் அவரது அரசியல் ஆர்வம் குறையவில்லை. தமது இடைவிடா உழைப்பால் காங்கிரஸ் கட்சியின் தலைவராகவும் ஆனார். 5 முறை சட்டமன்ற உறுப்பினர், 4 முறை பாராளுமன்ற உறுப்பினர், 3 முறை முதலமைச்சர் என பல பதவிகளில் இருந்தவர் நம் காமராஜர். இவர் பல போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளார். உப்பு சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம், அந்நிய குடியிருப்பு என பல போராட்டங்களிலும் ஈடுபட்டார். பெல் நிறுவனங்கள் அமைத்தல், 13,000 பள்ளிகள் திறப்பு, மதிய உணவு, நீர்த்தேக்க திட்டங்கள், இந்திய தொழில்நுட்ப கல்லூரி IIT என பல சாதனைகளையும் படைத்துள்ளார். 1954ஆம் ஆண்டு முதலமைச்சராக பதவியேற்றார். தொடர்ந்து 9 ஆண்டுகள் முதலமைச்சராக பணியாற்றினார். அந்த 9 ஆண்டுகளும் மக்களுக்கு பொற்காலமாக இருந்தது. வட மாநில மக்களால் கருப்பு காந்தி என்று போற்றப்பட்ட ஒரே தமிழ் தலைவனானால் நம் காமராசர். பாம்பின் கால் பாம்பு அறியும் என்று கூறுவார்கள். அதே போன்றுதான் ஏழையாக பிறந்து ஏழைகளின் துயரை துடைக்க வேண்டும் என்பதையே தமது குறிக்கோளாகவும் கொண்டிருந்தார். காமராசர் ஒரு நாள் அவரது வாகனத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிறுவன் மாடு மேய்ப்பதை கண்டார். உடனடியாக வாகனத்தை நிறுத்தி அச்சிறுவனிடம் சென்று பள்ளிக்கு செல்லவில்லையா என்றார். அச்சிறுவனோ, பள்ளிக்கு சென்றால் வயிற்றுக்கு என்ன ஐயா பண்ணுவது, மாடு மேய்த்தால் தான் சாப்பாடு என்றார். அதை கேட்ட காமராசர் மனம் கலங்கி நின்றார். அதன் பிறகு பள்ளியில் படிக்க வரும் மாணவர்களுக்கு இலவசமாக மதிய உணவு வழங்க வேண்டும் என்ற திட்டத்தையும் அமல்படுத்தினார். அதனால் மாணவர்களின் சேர்க்கையும் அதிகரித்தது. இவ்வளவு பள்ளிகளை திறந்து மாணவர்களை படிக்க வைத்ததால் இவருக்கு கல்வி கண் திறந்தவர் என்றும் பெயர். கதிராடை அணிந்தவர், வாழ்நாள் முழுவதும் கதிராடையை மட்டும் அணிந்து வாழ்ந்ததால் இவருக்கு கதிராடை அணிந்தவர் என்றும் பெயர் வந்தது. ஏழைகளின் பங்காளர், ஏழையாக பிறந்து ஏழைகளின் துயரை துடைக்க வேண்டும் என்று நினைத்ததால் இவருக்கு ஏழைகளின் பங்காளர் என்று பெயர் வந்தது. படிக்காத மேதை காமராசர் ஒரு நாள் அவருடைய அமரும் பலகையில் அமரச் சென்ற பொழுது ஒரு ஓவியர் ஐயா என்று கூப்பிட்ட குரலில் அவர் வரைந்த ஓவியத்தை காட்டினார். அவ்வோவியத்தில் காந்தி அடிகளின் ஓவியத்தை அச்சசலாக வரைந்திருப்பதை கண்டு மிகவும் அருமை ஐயா என்று கூறி அனைத்து மாநில அலுவலகங்களிலும் இந்த புகைப்படம் இருக்க வேண்டும் என்று கூறி ஆணையிட்டார். அதன் பிறகு அனைவரும் கடிதம் எழுதி கடிதத்தினை காமராசரிடம் கையொப்பம் வாங்குவதற்காக காத்திருந்தனர். அப்பொழுது அக்கடிதத்தை காமராசர் படித்தார். அக்கடிதத்தில் ஹேண்ட் த போட்டோ என்று இருப்பதை கண்ட அவர், ஹேண்ட்னா உங்களுக்கு தமிழ்ல அர்த்தம் தெரியுமா அப்படின்னு சொல்லி தொண்டவடு அப்படின்னு சொன்னாராம். இல்லாட்டி தூக்குல போடுங்க அப்படின்றது அர்த்தம். அதனால இதை உடனடியா மாத்தி இன்ஸ்டால் த போட்டோ அப்படின்னு போட சொன்னாராம். 6ஆம் வகுப்பு வரையில படிச்ச காமராசரோட ஆங்கில திறமையை பார்த்து அனைவரும் வியந்தனர். இதனாலதான் இவருக்கு படிக்காத மேனும் பேர் வந்துச்சு. அவருடைய 72வது வயதுல அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி இம்மண்ணை விட்டு மறைந்தார். இம்மண்ணை விட்டு சென்றாலும் மக்கள் மனதை விட்டு செல்லாமல் நிலைத்து நின்றவர் நம் காமராசர். காமராசருக்கு பிறகு அறிஞர் அண்ணா அவர்கள் மதிய உணவு திட்டத்தை அமல்படுத்தினார். அறிஞர் அண்ணாவிற்கு பிறகு MG ராமச்சந்திரன் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை அமல்படுத்தினார். MG ராமச்சந்திரனுக்கு பிறகு டாக்டர் கலைஞர் அவர்கள் சிறிது விரிவாக முட்டையுடன் சேர்த்து அமல்படுத்திக் கொண்டிருந்தார். டாக்டர் கலைஞருக்கு பிறகு MJ ஜெயலலிதா அம்மாள் அவர்கள் அமல்படுத்திக் கொண்டிருந்தார்கள். அதன் பிறகு இப்பொழுது ஆட்சியில் இருக்கும் நம் முதலமைச்சரான MK ஸ்டாலின் அவர்கள்